தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர் களத்தில் இருந்து பதிவு செய்யும் அவர்களது கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு மீதான இருக்க தடையை முழுமையா நீக்கணும். இது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா இருக்கக்கூடாது, கண்டிப்பா பர்மனன்ட் சொல்யூஷன். இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டானாலும் தமிழர்கள் கலாச்சாரத்தை புண்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே மத்திய அரசு கையாளக்கூடாது. அப்படி அவங்க பண்ணினாங்கன்னா அவங்க எந்த மாதிரி விளைவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி போராட்டங்களே ஒரு பெரிய சாட்சியா இருந்துட்டு இருக்கு. நடைபெறும் ஈழ எதிர்ப்பு போராட்டம் போல கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அடைத்தால் இந்த போராட்டம் பிசுபிசுத்து விடும் என்பது போல ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வீதிகளையே இழுத்து மூடினாலும் அந்த வீதிகளையும் தாண்டி இளைஞர்களும் மாணவர்களும் வீதியாக அணியாக தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க வீறு கொண்டு எழுவோம். இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். கண்டிப்பாக இதனால் தமிழனுக்கு இழப்பு இல்லை, தமிழனோட தன்மானத்தை தட்டி பார்க்குற எல்லா பேத்துக்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கும், ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தமிழனை தொட்டு பார்க்குறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படணும். தமிழ்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரணும். அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம். கோவை மாணவர் சங்கத்திலேருந்து எல்லாருமே சேர்ந்து அமைப்புலேருந்து எடுத்தது என்னென்னா, எங்களுக்கு இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல இந்த விஷயத்துக்கு அப்படின்னா, அடுத்தது 26th பிளாக் டேவாக நாங்கள் ஆரம்பிப்போம். பிளாக் டேவாக நாங்கள் நடத்துவோம். ஒரு நல்ல ரிசல்ட் வர வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் போராடுவோம். சாலையில் உட்காந்து தான் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோம், நம்ம தமிழருடைய பண்பாடு நம்மளோட உரிமை அதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதுக்காக சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், நம்ம திருநங்கை அக்காங்க, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. மாநில அரசு கிட்ட போனவங்க மத்திய அரசு சரியா பேசல அப்படின்னால் இந்த போராட்டம் இது சும்மா ஒன்னி இது நாளைக்கும் போகும்போது கண்டிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரளுவாங்க. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஒரு நல்ல முடிவு தேவை. அது எங்க எப்படி மத்திய அரசு எப்படி அறிவிக்கும் தெரியாது. எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கல்லூரிக்கு போவோம். இல்லை அது வரை இங்கே தான் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். இது இதோட நாங்கள் முடிச்சுக்க விரும்பல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மட்டும் இது ஓயாது. அடுத்து தமிழனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கு, ஒரு விவசாயிக்கு எந்த ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் நாங்கள் ஒன்று திரளுவோம், ஒன்று கூடுவோம். இது ஒரு சாதாரண ஆரம்பமாக ஆரம்பிச்சது, ஆனால் இது ஒரு புரட்சியாக மாறி இருக்கு. இந்த புரட்சி கண்டிப்பாக தொடரும்.